ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப். இது உங்கள் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு முடிச்சவங்க இருந்து அப் டு டிகிரி முடிச்ச வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ நிறைய பதவிகள் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் டைரக்ட் ரெக்கமெண்ட் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல நீங்க 48 காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஓபிசி கேட்டகரிக்கு 12 வேகன்சியும், எஸ்சி கேட்டகரிக்கு 6 வேகன்சியும், எஸ்டி கேட்டகரிக்கு 3 வேகன்சியும், எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து 4 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெனரல் யூஆர் இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 21 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 21 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஓபிசி கேட்டகரியில இருந்தீங்கன்னா 21 வயசுல இருந்து 33 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ இந்த 3 வகையான பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதில்ல. ஆபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது அலுவலக உதவியாளர் பணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5200 முதல் 20200 சம்பளம் வாங்க முடியும். 12 காலி பணியிடங்களை வந்து கொடுத்திருக்காங்க. சேல்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6200 முதல் 26200 வரை சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. 22 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சூப்பர்வைசர் போஸ்டிங் வந்து 6600 முதல் 28200 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. 14 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா சேலரி வந்து எவ்வளவு கொடுப்பாங்கன்னா, ஆபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் சேல்ஸ்மேனுக்கு வந்து 8000 ரூபாய் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10000 ரூபாய் வந்து கொடுப்போம் வந்து சொல்லியிருக்காங்க. கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கு வந்து 10th ITI 12th முடிச்சிருந்தாலே போதும் எலிஜிபிள். சேல்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 12th ITI இல்ல டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். சூப்பர்வைசர் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். செலக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா 3 வகையா உங்களை வந்து செலக்ட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும். அதுல பாஸ் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. சோ இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஜெனரல் நாலேஜ் வந்து 30 மார்க்கும், மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து 25 மார்க்கும், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட்ல வந்து 25 மார்க்கும், கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட்ல வந்து 20 மார்க் வந்து வைப்பாங்க. டோட்டல் வந்து 100 மார்க் இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 hour 30 minutes வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடத்த போறதா வந்து சொல்லிருக்காங்க. சோ உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 365 நாள், அதாவது 1 year வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெனரல் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேமெண்ட் மெத்தடுமே இருக்குது. இந்த 2 பேமெண்ட் மெத்தட்ல எந்த பேமெண்ட் மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஆஃப்லைன் பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கான அக்கௌண்ட் நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி நம்பர், பேங்க் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஒன்ஸ் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி மார்க் ஷீட், இல்ல டிப்ளமோ மார்க் ஷீட், உங்களுடைய ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து 2, இன்கம் சர்டிபிகேட், எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், டெக்னிக்கல் அதர் குவாலிஃபிகேஷன் எதாவது இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட், பிளஸ் வந்து 24x10 சென்டிமீட்டர் செல்ஃப் அட்டாச்சு வந்து பாத்தீங்கன்னா தபால் கவர் அண்ட் 27 ரூபாய் ஸ்டாம்ப் வந்து ஒட்டி நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பினாலே போதும். சோ அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், ஹெட் ஆபீஸ், டவுன் ஹால் கேம்பஸ் நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், வேலூர் 632-004. இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 29/2/2023 நாளுக்குள்ள அனுப்பணும் வந்து சொல்லிருக்காங்க. மத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ் பண்ணி வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, all the best for your career.